மராட்டிய மாநிலம் புனே கலெக்டர் அலுவலகத்தில் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் பூஜா கேட்கர். பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும்போதே அலுவலகத்தில் தனக்கென தனி அறை, சிவப்பு விளக்கு பொருத்தப்பட்ட கார் ஆகியவை கேட்டு சர்ச்சையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. இதனால் பூஜா கேட்கர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து யுபிஎஸ்சி தேர்வில் ஓபிசி இடஒதுக்கீடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தியதாக பூஜா கேட்கர் மீது புகார் எழுந்தது. இந்த புகாரை விசாரிக்க மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குழு ஒன்றை அமைத்து பூஜா கேட்கரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது பெயர், தாய், தந்தை பெயர், புகைப்படம், கையெழுத்து, இமெயில் ஐடி, செல்போன் எண், முகவரி என அனைத்தையும் மாற்றி பூஜா கேட்கர் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதனால் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பூஜா கேட்கர் மீது போலீசில் புகார் அளித்துள்ளது. மேலும் பூஜா கேட்கரின் ஐஏஎஸ் பணியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று கேட்டு யுபிஎஸ்சி நிர்வாகம் சம்மன் அனுப்பியிருக்கிறது.